ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிழங்கா மீன் வறுவல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்காக கிழங்கா மீன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. கிழங்கா மீன் செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம காரத்திற்கு ஏற்ப மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. உங்கள் புளிப்பு சுவை வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு எலுமிச்சை பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது போடலாலும் போடலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது போடலை. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேஸ்ட்டு போல் எடுத்துக்கலாங்க. பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம கிழங்கா மீனை 1 by 1 வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தடவி எடுத்துக்கலாங்க. இதில் வந்து முள்ளே இருக்காது. குழந்தைங்க கூட அப்படியே கொடுத்தா கூட சாப்பிட்லாம். பயந்து பயந்து கொடுக்க தேவையில்லை, நல்லாயிருக்கும். எல்லா பக்கமே நம்ம தடவி எடுத்துக்கலாங்க. இதே போல் 1 by 1 வந்து நான் தடவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாமே சூப்பராக தடவி எடுத்தாச்சு. எல்லாமே எல்லா பக்கமே நல்லா ஊறுற அளவுக்கு இந்த காரம்லாம் போட்டு தடவி எடுத்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஆகட்டுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போது ஒரு தோசை பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சு கிழங்கா மீனை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும்னு நினச்சிங்கன்னா கூட போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் வந்து நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே போல் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கட்டும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ரெண்டுமே நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ மீதி இருக்கிற மீனையும் வந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதே போல் தான் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மீன் ஃப்ரையை வந்து வறுக்கும் போதே சுட சுட சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆற வச்சு சாப்பிட்றத விட சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ 1 by 1 வந்து நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த செஞ்சதுக்கு அப்புறமா மேலே வந்து எலுமிச்சைப்பழம் லைட்டாக தடவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க. நான் 1 by 1 போட்டு எடுத்துக்கிறேங்க. நம்மளோட கிறிஸ்பியான கிழங்கா மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.